அதே மகாலட்சுமி 2 ரூபமாக இருக்கின்றாள். ஒன்று வேதலட்சுமி என்கின்றோம். எப்பொழுதெல்லாம் வேதனையில் இருக்கின்றோமோ அப்பொழுது நல்லதொரு சொற்களை பேசும்பொழுது, நலம் தரும் சொற்களை பேசும்பொழுது வாழ்வில் செல்வம் பெருகட்டும், வாழ்க்கையில் தனம் பெருகுகிறது, நலம் பெருகுகிறது, ஆரோக்கியம் பெருகுகிறது, ஐஸ்வர்யம் பெருகுகிறது என்று எப்பொழுதெல்லாம் நல்லதை பேசுகிறீர்களோ, நல்லதை நினைக்கிறீர்களோ அப்பொழுது அவள் வேதலட்சுமி என்ற வகையிலே உங்கள் வேதனைகளை தீர்க்கின்றாள். அதே தாமரை பூவில் அமர்ந்தவள் உங்கள் வாழ்க்கையிலே நல்ல எண்ணங்களாலே மனதிலே பக்தி என்ற ஒரு சக்தியை வைத்துக்கொண்டு அம்மா பராசக்தி என்று நீங்கள் வழிபடும் பொழுது அந்த ஓம் சக்தியானவள் எங்கே வருகின்றாள் என்றால் பெருமாளது மார்பிலே இருக்கக்கூடிய ஸ்ரீவத்சலக்ஷ்மி என்று சொல்லக்கூடிய வகையிலே செல்வத்தை வாரி வழங்கி விடுகின்றாள். பெரிய கோடீஸ்வரனாகணும், பெரிய ஒரு நல்ல ஒரு தனமானாகணும் என்றெல்லாம் சொன்னால் பராசக்தியின் வேதலக்ஷ்மி என்றும் ஸ்ரீவத்சலக்ஷ்மி என்றும் அந்த வேதவல்லி என்ற பெயர்களையும் அடிக்கடி சொல்ல வேண்டும்.